என்னடா டிடிஎஃப் டாஸ்க் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெல்கம் டு மணி ஸ்வேஸ் கைஸ். ஸோ எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க இன்னைக்கு எண்டில் யார் ப்ரோ பாயிண்ட்ஸ் டேபிளில் லீடில் இருக்கா, யார் செகண்ட் பிளேஸ், யார் தேர்ட் பிளேஸ்னு சொல்லி எல்லாருமே கேட்டுருந்தீங்க. ஸோ காலையிலேயே வந்துட்டு ஒரு டாஸ்க்ன்றதை வச்சுட்டாங்க. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கார்லேயே ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டின்னு வச்சிடறாரு மக்களே நம்ம பிக் பாஸ். வச்சுட்டு யார் வந்துட்டு இந்த 3 பாயிண்ட் வந்துட்டு நல்லா பேசுகிறாங்களோ அவங்க 3 பாயிண்ட்டு, யார் வந்துட்டு அவங்களுக்காக இந்த 3 பாயிண்ட் டிசர்வ்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக அவங்க கேம்பெயின் பண்ணிக்கணும். ஸோ அதில் நல்லா பேசிட்டு எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. அதில் எல்லாருக்கும் ஓட்டு போட்டு ஹையஸ்ட் வர்றது நம்ம மஞ்சரி தான். ஸோ மஞ்சரி அவர்களுக்கு 3 பாயிண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு டாஸ்காடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிக் பாஸ் டிடிஎஃப்கான மரியாதையே போச்சுடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ 3 பாயிண்ட் வந்துட்டு நம்ம மஞ்சரி அவர்களுக்கு போயிடுச்சு. ஸோ மஞ்சரி அவர்கள் 4 பாயிண்டோட இருக்காங்க. ஸோ மஞ்சரி அவர்கள் யார்கிட்டேருந்து பாயிண்ட் எடுத்தாங்க, லைக் வந்துட்டு யார்கிட்டயா இருந்து அவங்க 3 பேர் யார்கிட்ட வேணுமோ அவங்க கிட்டேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க வந்துட்டு ரயான் கிட்டேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாங்க, விஷால் கிட்டேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாங்க, அண்ட் தென் வந்துட்டு நம்ம ராணவ் கிட்டேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு டாஸ்காடா அப்படின்ற மாதிரி கேட்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் நிறையா இருக்குது. ஸோ லைவ்ல இதுக்கப்புறம் வரும், அது பயங்கரமான டாஸ்க்லாம் இருக்குது. ஸோ அதில் இன்றைக்கி டே எண்ணில் என்ன நடக்க போகுதுன்றதை நான் மறக்காமல் நான் சொல்கிறேன், வீடியோ எண்ணில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கோர் போர்டை பார்த்துடலாமா டிடிஎஃப் பாயிண்ட்ஸ் டேபிளில். ஸோ அருண் அவர்கள் வந்துட்டு 2 பாயிண்ட்ஸோட இருக்கார் மக்களே. ஸோ தீபக் அவர்கள் 3 பாயிண்ட்ஸோட இருக்கார். ஸோ ஜாக்லின் 3 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. நம்ம மஞ்சரி அவர்கள் 4 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. முத்துக்குமரன் 1 பாயிண்டோட இருக்கார். பவித்ரா வந்து 2 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. ராணவ் வந்து 3 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. ரயான் வந்துட்டு 4 பாயிண்ட்ஸோட இருக்கார். ரயான் வந்து 5ல் இருந்தார், 1 பாயிண்ட் மைனஸ் ஆயிருக்கு இல்லையா. ராணவ் வந்து 4ல் இருந்தார், 1 பாயிண்ட் மைனஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் 3. ரயான் வந்து 5ல் இருந்தார், ஸோ 4. ஸோ வந்துட்டு சௌந்தர்யா அவர்கள் 4 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. விஷால் அவர்கள் வந்துட்டு 6 பாயிண்ட்ஸில் இருந்தார். இப்போ வந்துட்டு 1 பாயிண்ட் மைனஸ் ஆகி 5 பாயிண்ட்ஸில் இருக்கார். ஸோ இதுதான் வந்துட்டு டாஸ்க் முடிவில் வந்துட்டு வந்த டேபிள். ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் என்ன ப்ரோ அப்படின்னு நீங்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது புரியுது. ஸோ ரயான் அவர்கள் இன்னைக்கு டே எண்டில் ஃபஸ்ட்டு இடத்தை பிடித்து லீட் எடுக்கிறார். செகண்ட் பிளேஸில் யார் எடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன் அவர்கள் வேற மாதிரி சம்பவம் பண்ணி செகண்ட் பிளேஸுக்கு வருகிறார். தேர்ட் பிளேஸில் நம்ம விஷால் அவர்கள் இருக்கிறார். ஸோ வேற மாதிரி ரயான் அவர்கள் டிடிஎஃப்ஐ தட்டி தூக்க போகிறாரு. ரயான் அவர்கள் மாஸ் பண்ணுறாரு. டாஸ்க் பீஸ்ட்னு ஒரு முறையும் ப்ரூவ் பண்ணுறியப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆனால் நேற்று டாஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் வந்து ஒப்பாரி வச்சாங்க பாருங்க. ஆனால் குரூப்பாக ஆடலன்னு சொல்லிட்டு, ஆனால் முத்துக்குமரன் கிட்ட வந்துட்டு, ஆனால் முத்துக்குமரன் அந்த பாய்ஸ் கேங் வந்துட்டு குரூப்பாக ஆடி தான் வந்துட்டு நம்ம ரயான் அவர்களை வந்துட்டு தூக்கினாங்க. தட் இஸ் த ட்ரூத். ஸோ வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம ரயான் அவர்கள் கேட்கும்போது அதை வந்துட்டு ஒத்துக்க மாட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம முத்துக்குமரன் அவர்கள் வந்துட்டு இது வந்துட்டு சொன்னால் வந்துட்டு நீங்கள் பெரிய ஆள்லாம் கிடையாது, நீ வந்துட்டு நாங்கள் சேர்ந்து நடிகர்கள்லாம் நீ பெரிய ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம முத்துக்குமரன் அவர்கள் சொல்கிறாரு. அது வந்துட்டு அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜின்னு தான் நான் நினைக்கிறேன். அங்கே வந்துட்டு இன்னொன்றும் சொல்லிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல குரூப்பாக வந்துட்டு நம்ம ரயான் அவர்களும் அந்த குரூப்பில் சேர்ந்து ஆடலாமான்றதை அப்ரோச்சும் பண்ணார். ஸோ வேற 2 பேர் மேலேயும் மிஸ்டேக் இருக்குது. இங்கே முத்துக்குமரன் வந்துட்டு நீ பெரிய ஆடலாம் இல்லைன்னு சொன்னதும் இப்போ ஒரு தப்பு தான். ஸோ ரயான் மேலேயும் ஒரு தப்பு இருக்குது. ஸோ வந்துட்டு டாஸ்க் பயங்கரமாக இருக்க போகுது மக்களே. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் இதுதான். எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த அப்டேட் நான் கொடுத்துட்டேன். ஸோ ரயான் அவர்கள் இஸ் லீடிங் த லீடர் போர்ட், டிடிஎஃப் லீடர் போர்ட். செகண்ட் பிளேஸில் முத்துக்குமரன் அண்ட் ஃபாலோட் பை நம்ம விஷால். ஸோ வந்துட்டு பயங்கரமாக கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் ஆக போகுது. ஏன்னா முத்துக்குமரன் 1 பாயிண்டோட இருக்காப்புல, 1 பாயிண்டோட இருந்துக்கிட்டு வந்துட்டு செகண்ட் பிளேஸ் வர்றது இஸ் வேற மாதிரி. ஸோ ரயான் அவர்கள் கண்டிப்பாக என்னோட கெஸ் படி ரயான் அவர்கள் டிடிஎஃப்ஐ தட்டி தூக்குவார் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் யார் ஜெயிப்பாங்க, யார் டிடிஎஃப்ஐ தூக்குவாங்க அப்படின்ற நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ மை கெஸ் இஸ் ரயான் will be winning the TTF. ஸோ நீங்கள் யாருன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.